கலர் கரெக்டர் மேக்கப்புக்கு அவசியமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். கலர் கரெக்டர் இல்லாமல் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் ஒன் சைடு அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு அப்ளை பண்ணும்போது கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். எனக்கு வந்து பெரிய பிக்மெண்டேஷனோ ஆக்னி ஸ்கார் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் டார்க் சர்க்கிள் இருக்குது, டிஸ்கலரேஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நான் கலர் கரெக்டரை அண்டர் ஐயில் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அங்கங்கே பேட்சியாக இருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மித்தபடி அப்படியே அப்ளை பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அது அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் அனதர் சைட் பாருங்கள், நான் கொஞ்சம் எனக்கு பார்க்கவே கொஞ்சம் பூதம் மாதிரி இருக்குது. அங்கங்கே அப்படியே திட்டாக இருக்க மாதிரி இருக்குது. டார்க் சர்க்கிள் எனக்கு வந்து குறையவே இல்லை. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எது அழகாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குதுன்னு. ஸோ கலர் கரெக்டர் ரொம்ப அவசியம். கலர் கரெக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, கன்சீலரும் நம்ம கலர் கரெக்டரை யூஸ் பண்ணி